நான் வந்து ஒரு 2 பக்கமா பேச பாக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் மேனேஜர் பக்கமா பேசிடுறேன் நானு. நீங்க ம். சொன்ன மாதிரி வந்து இப்ப நம்ம செல்சி வந்து ரோமன் கீழ வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மேனேஜராவே பார்த்து பழகிட்டோம் நம்ம. இப்ப இந்த புது மேனேஜர் புது ஸ்ட்ரக்சர் கீழ தான் வந்து பேர் தெரியாத மேனேஜர்லாம் வரானுங்க. பாட்டர் ஆகட்டும் இல்ல லீசெஸ்டர்ல இருந்து வந்த என்சோ ஆகட்டும் இல்ல இப்போ இவன் ரொசினியர் ஆகட்டும். ஸோ அந்த இப்போ கிளியரா வந்து அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு. ஏன்னா வந்து அந்த பெரிய மேனேஜர்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ ரோமன் டைம்ல இருந்த மேனேஜர்ஸ்க்கு ஒன்லி நீங்க வந்து ரிசல்ட்ஸ் காமிச்சா போதும், டாக்டிக்ஸ் ரிசல்ட்ஸ் காமிச்சா போதும். ஏன்னா வந்து செல்சி இஸ் அ பிக் கிளப்னால. இப்போ இவன் வந்து செல்சி ஸ்ட்ரகிள் பண்ற டைம்ல வந்து நீ ஃபேன்ஸோட இதுவும் சம்பாரிச்சு ஆகணும், போர்டோட இதுவும் சம்பாரிச்சு ஆகணும். கிளியர்லி எஸ் மேனா தான் பாக்குறானுங்க. கரெக்டா? சோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கணும். ஏன்னா இப்போ வந்து செல்சி மேனேஜரா இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அட் த சேம் டைம் நீங்க வந்து இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து கொஞ்சம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்றேங்கிற இதுல வந்து அவனே ஃபேன்ஸ்க்கு எதிராக போற மாதிரி அப்படியே தெரியுது. ஃபேன்ஸோட கோவத்தை சம்பாதிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி அவன் சூஸ் பண்ணி பேசணும். இப்போ ஏற்கனவே வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க வந்து செல்சி ஃபேன்ஸ் வந்து போர்டோட வந்து ரொம்ப பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் பண்றானுங்க இப்போ. அந்த மாதிரி சமயத்துல வந்து நான் கிளாஸ்பேக்ல இருந்தப்ப வந்து அவங்க வந்து எல்லா மேட்சும் வருவானுங்க, அவங்க சூப்பரு அப்படி இப்படிலாம் பேசிட்டு எல்லா ஃபேன்ஸும் காண்டாக செய்வாங்க. ஸோ கிளியர்லி அந்த ஃபேன்ஸோட மைண்ட் செட்டே பிடிக்க முடியல. ஆமா, ஆக்சுவலா வந்து இப்போ மரஸ்கா இருந்தப்போ ஓரளவுக்கு, ஆனா அவன் இருந்தப்பவே அவனுக்கும் ஃபேன்ஸுக்கும் வந்து அந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்காது. ஏன்னா அவனும் ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது மாத்தி மாத்தி பேசுவான். ஆனா வந்து அவன் வந்து இந்த அளவுக்கு போர்டுக்கு வந்து இவ்வளோ ரொம்ப சப்போர்ட் பண்ண மாட்டான் இறங்கி. இவன் வந்து எப்படின்னா பெரிய இந்த அவங்களோட எப்படின்னா அவன் கூட ரொம்ப நாள் இந்த மாதிரி எப்படின்னா எனக்கு இவங்களை பத்தி நல்லா தெரியாது, நானும் இவங்களும் ஒரே தோஸ்துமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ரொம்ப இது வக்காலத்து வைக்க ரொம்ப பேசுறான். எப்படின்னா அவங்க வந்து பண்ற எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு. ஏன்னா வந்து எல்லாமே கரெக்டா இருந்தா இப்போ நம்ம பொசிஷனே வேற இருந்திருப்போம்ல, அதை அவன் யோசிச்சிருக்கணும். அதை விட்டு அவன் வந்து அவங்க பண்றதெல்லாம் கரெக்ட் அதை மாதிரி பேசுறது வந்து தப்பு தான் ப்ரோ. அதுவும் இல்லாம இப்போ வந்து இந்த சைனிங் ஒருத்தனை பண்ண போறாங்க, அது அதை பத்தி பேசலாமா? ஜெர்மி ஜாக்கெட்னு கரெக்டா 20 year old திருப்பி அதே ஃபார்மேட். திருப்பி பிரான்ஸ் பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருது இப்பெல்லாம். படியா ஷைட் டோசின் எல்லாம் பார்த்துட்டு அதான்